அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8ல் ஆறாவது கணக்கில் இரண்டாவது கணக்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் தொடர்களின் எண் உறுப்புகளின் வரை என்னது கேட்டிருக்காங்க, கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ இது மிகவும் முக்கியமான கணக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் 3 வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கணக்கில் என்ன பண்ண போகிறேன்னா 3 காமனாக எடுத்துட்டேன். அப்போ எடுத்தால் மீதி என்ன இருக்கும், 1 கூட்டல் 11 கூட்டல் 111 கூட்டல் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 9/9 பெருக்க போகிறேன். ஸோ பெருக்கிறதுக்கு 1 கூட்டல் 11 111 கூட்டல் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. இப்போ பகுதியில், அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய 9 உள்ள பெருக்குனா என்ன வரும், 9 9 9 11 99, அடுத்து 999 எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. இப்போ 1 3 3 9, அப்போ 1/3 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 9 நான் எப்படி எழுத போகிறேன்னா 10 - 1 கூட்டல் 99 100 - 1, அதான் 100ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், 99 கூட்டல் 1000 - 1 999 n உறுப்புகள் வரை. இப்போ அடுத்தது இதை நான் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். 1/3 இன்ட்டு 10 கூட்டல் 100 கூட்டல் 1000 கூட்டல் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், மைனஸ் போட்டு இந்த 1 எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்க போகிறேன். இப்போ 1 1 1 இதுக்கான ஃபார்முலா n. ஸோ நான் அதை இங்கே டைரெக்டாகவே எழுதிக்கிட்டேன் n. இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு கூடுதலுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு என்னென்ன மதிப்பு தேவை, a மதிப்பு முதல் உறுப்பு என்னது 10, r மதிப்பு t2/t1, t2ன்றது 100, t1ன்றது 10, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்டா இங்கே 10 எதை விட பெருசு, 1ஐ விட பெருசு. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னது, Sn = a இன்ட்டு r பவர் n -1/r - 1. இப்போ அதே மாதிரி எழுதிக்கலாமா, 1/3 ஏன்ற மதிப்பு என்னது 10, 10n -1/10 -1 n. ஓகேங்களா? இந்த சம் புரியுதா இது வரைக்கும்? அடுத்தது 1/3, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. அப்போ 10 10n -1/9 n. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே பெருக்கிக்க போகிறேன். பெருக்குனா என்ன வரும், 1/3னா 1 10 10 3 9 27. அப்போ எப்படி எழுதலாம், 10/27 இன்ட்டு 10n -1. அடுத்து 1/3ஆல் இங்கே பெருக்குனா 1/3 இன்ட்டு n. இதுதான் இதனுடைய கூடுதல். சரிங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.